ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள் ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சிகிட்டே இருக்குது, கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. ஆஃபீஸ்லாம் போய்ட்டு வரவங்க பார்த்து போய்ட்டு வாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆதிரை உள்ளே வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சலசலப்பாகவே இருக்குது. பட் லைவில் பார்த்தீங்கன்னா அப்படியே மதப்பாக தான் இருக்குது, ஒன்றும் பெருசாலாம் இல்லை. நேற்று ஆனால் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப அப்படியே பதமாக அப்படியே ஆதரவு உள்ள என்ட்ரி ஆனால் அடுத்த நிமிஷமும் வியானாவும் எஃப்ஜேவும் காலி அந்த பக்கம் வெளியே ஓட்டாங்க. ஏன்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்களே, அதுதான். இதில் என்னென்னா எஃப்ஜே வந்து கணிக்கிட்ட இன்னும் வந்ததுலேருந்தே நம்மக்கிட்ட பேச மாட்டா, மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டோம். மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்களா? நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு மூஞ்சி வேறு உங்களுக்கு கொடுத்துட்டு பேசணுமா? ஏன் அப்படி இருக்கீங்க? அவங்களாம் வந்து அவங்க நாக்கை கொடுத்து பேசணும்னு இருக்காங்க, பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. வெளியில் அவங்கள எத்தனை பேர் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தால் வந்து இன்டர்வியூவில் எவ்வளோ பேர் அந்த கேள்வியால் குத்திருப்பாங்க தெரியுமா? அந்த பொண்ணை பாவம் நொந்து விட்டாங்க. எனக்கு தெரியுங்க எத்தனை பேர் சொல்லுவாங்க. அவங்க இல்லை நீங்கள் வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு அவங்கள வந்து லவ் டார்ச்சர் பண்ண மாதிரி அங்கே இருந்துச்சு, எஃப்ஜே தான் கிளியராக சொல்லிட்டாருன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து இவர் வந்து பண்ணுவாராம். இவங்க உள்ளே வந்துட்டு பூ பறிச்சிட்டு இருப்பாங்களா, வந்து வச்சு செய்ய போகிறாங்க. ஸோ நைட்டு வந்து வழக்கம் போல் வந்து விஜே போகிறது எப்படியோ வந்து ஆதிரை பிடிச்சி அமுக்கிட்டாங்க. தயவு செஞ்சு சொல்லு, என்ன நடந்துக்கு எனக்கு தெரியலன்னா மண்டை வெடிச்சு போயிடும்ன்ற மாதிரி. அப்போ வந்துட்டு நீங்கள் பாருங்க, ஓவராக நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? உங்கள் எல்லாருக்குமே நான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு தான் இருக்கேன், உங்கள் கேமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் தனியாக ஸ்பெஷலாக வந்துட்டு ஆதரி கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ பார்க்கலாம். ஏன்னா எப்பயுமே அந்த மாதிரி ரீஎன்ட்ரி கொடுக்குறவங்க ஒருத்தவங்களாம் கூப்பிட்டு டேகு இந்த மாதிரி விஷயங்களாம் பண்ணுவாங்க. ஆனால் பட் இந்த வாட்டி வரல. அதே மாதிரி ஒயில்ட் கார்டு வந்துட்டு வந்தவங்க டைரெக்டாக வந்து ஒருத்தவங்களை பற்றி பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று வரும், அது பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு மொக்கையாக இருக்கீங்க, நீங்கள் வந்து டம்மி பீஸ் அந்த மாதிரிலாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி ஏன் வரல அப்படின்போது இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் கேட்டாங்க ஆதிரக்கிட்ட, என்னென்னா யாராவது எக்ஸ்ட்ரா வருவாங்களா அப்படின்போது எனக்கு தெரியல அப்படின்றாங்க. ஏன்னா இவங்களுடைய ப்ரெசன்ஸே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரகசியமாக காக்கப்பட்டு டக்குன்னு எடுத்த முடிவு பிக் பாஸ் டீமால். ஏன்னா இப்போ தான் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9, அதான் உண்மை. அதுக்கு முன்னாடி எப்படி போயிட்டு இருந்தால் இப்படி போயிட்டு இருந்தது, இப்போ சுருன்னு போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால இன்னும் என்னென்னலாம் ஸ்பேஸப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பிரவீன் ராஜு உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார், ரொம்ப அப்படியே ஏக்கமாக இருந்தார், ரொம்ப வெறியாக இருந்த ஒரு ஆள். ஸோ கண்டிப்பாக உள்ளே வந்தார்னா ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர் விஜய் பார்வதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குறாரு. அதே மாதிரி ஒரு சில பேர் மேலே செம்ம காண்டில் இருக்கார். அவரையும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டால் கண்டிப்பாக ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விஜய் பார்த்து கேட்குறாங்க, நான் என்னோடய விஷயம் வெளியில் எப்படி மிஸ் ஆகிடுச்சா, ஒரு மாதிரி இருக்கா அப்படின்போது ஆமான்ட்டாங்க. ஆமாம், ஏன்னா கமருதன் பற்றின விஷயங்கள் கேட்குறாங்க. ஆமாம் தப்பாக தான் இருக்குது, பட் உனக்கு தெரியும் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொன்னாங்க, என்னென்னா கேமில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதை விட்டுறாத. நீ அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையும் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற, உன்னுக்குள்ளேயே வந்துட்டு யோசிக்கிற ரொம்ப ஓவராக, இது ஆகிடுச்சு அதாகிடுச்சு, இது தப்பாக போயிருக்குமோ அது தப்பாக போயிருக்குமோ அப்படின்னு. கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீ தயவு செஞ்சு கமருதன் பக்கம் போயிடாத. அவங்கள வச்சு இந்த அரோரா வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம், நீ கேமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி தயவு செஞ்சு போ அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிற விஜய் பார்வதியோட ரசிகர்கள் ப்ளஸ் நானும் கொடுக்குற அப்டேட் ஒரு அட்வைஸ் என்னென்னா, தயவு செஞ்சு உங்களோட கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா சூப்பராக வந்துட்டு இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக வந்துட்டாங்க. அதே மாதிரி நேற்று போட்ட குறும்படம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து வருத்தம், எனக்குலாம் சுத்தமாக செம்ம கஷ்டம்தான். ஆனால் அதை வந்துட்டு அங்கே வந்து விஜய் பார்வதிக்குன்னு ஒரு குறும்படத்தை போட்டிருக்காங்களே, அது ஒரு பெரிய விஷயம், புரியுதுங்களா? இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரிலாம் போடல. இது வரைக்கும் இந்த சீசன் 9 போடப்பட்ட 2 குறும்படமே விஜய் பார்வதிக்காக மட்டும்தான். ஒன்று அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காகவும், இன்னொன்று வந்துட்டு அவங்க பண்ண சம்பவங்களை எடுத்து வைக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னும் ஒன்று, அவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் குரல் கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் கொடுத்துருக்கலாம், ஏன்னா சிங்கிளால் பண்ண ஒரு காரணத்தினால. பட் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த பழைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே துடைக்கப்படும். இந்த ஒரு வருத்தத்தால், இந்த ஒரு பரிதாபம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தால் அதெல்லாமே துடைச்சி இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆளாக மாறதுக்கு வாய்ப்புகள் வருமோ, விஜய் பாடுறதுக்கு ஒரு பயங்கரமான டர்னிங் பாயிண்ட்டாக வருமோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சப்போர்ட் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி அந்த பொண்ணு அங்கே அழுதுச்சுன்னா இங்கே நிறைய பேர் அப்படியே வருத்தப்படுறாங்க, கண்ணில் தானாக கண்ணீர் வருது. உண்மையிலே லிட்டராக எனக்குலாம் வந்து செம்ம அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது. ஸோ அப்படின்னும் போது இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி இவங்க கேமை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சுட்டு இந்த பொண்ணு பண்ணணும். ஆனால் நடுவில் நைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்த இடத்துக்கு கமருதி வந்துட்டு பேசிட்டு போகிறாங்க. இவரெல்லாம் என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்கிறதுக்குல. அதாவது உச்சத்தில்
இருக்கும் சுக்கரன் வந்து ஒருத்தனுக்கு அவனோட ராசியில் உச்சத்தில் சுக்கரன் வந்து அவனுக்கு வந்து வச்சு செய்ய ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி கமுறுதினால இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வச்சு செய்ய போகிறாங்க போல இருக்கு. ரைட். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து கேப்டனாக ரம்யா வர இருக்காங்க. கடவுளே. ஆனால் ரம்யாவுக்கும் விஜய் பார்வதிக்கு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். விஜய் பார்வதியால் இல்லை, ரம்யா வந்து வாலண்டராக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு கேங் கூட முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நேற்றே வந்து முடிவும் பண்ணிட்டாங்க. ஸோ விஜய் பார்வதியை கேட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு எரியும். ஸோ அதை எரிஞ்சதுனாவே இந்த பிக் பாஸ் ஒன்று பற்றிட்டு எரியும். பார்க்கலாம் என்ன நடக்குது. இதை யூஸ் பண்ணி விஜய் பார்வதி கூட வைஸ் கேப்டனாக வந்து செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் வச்சு செய்ய வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.